தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு ஆணையம் நடத்துகின்ற டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது இந்த ஆண்டுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TN-TET 2025ஆம் ஆண்டுக்கான தேர்வானது இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. அப்போ நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தாள் 1 பேப்பர் 1, 16ஆம் தேதி TN-TET பேப்பர் 2 நடைபெறுது. அப்போ இந்த எபிசோடுடைய நோக்கம் என்னன்னா, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் நடத்துகின்ற டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், ஹவு டு அப்ரோச் பேப்பர் 1. அப்போ இந்த பேப்பர் 1 குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 10+2 முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் பண்ணுறவங்க எழுத வேண்டிய பேப்பர் தான் இந்த பேப்பர் 1 தாள். அப்போ அந்த பேப்பர் 1 தாளில் மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னா 150 மதிப்பெண்கள். டோட்டல் மார்க்ஸ் வந்து 150. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கேள்விகள் எத்தனை இருக்கும், கேள்விகளும் 150 கேள்வி. டோட்டல் மார்க்ஸ் 150, கேள்வியும் 150 கேள்வி இருக்கும். அப்போ அந்த பேப்பர் 1ல் 5 தலைப்புகளை உட்பட்ட பாடங்கள் உள்ளடக்கி இருக்கும். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் இருக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பாடம் இருக்கும். தமிழ் மொழி பாடம் 30 மதிப்பெண், அது 30 கேள்வி 30 மதிப்பெண். மூன்றாவது ஆங்கிலத்தில் 30 கேள்விகள் 30 மதிப்பெண். மேத்தமெட்டிக்ஸ் 30 மதிப்பெண் 30 கேள்விகள். ஐந்தாவது என்வாரன்மெண்டல் ஸ்டடி, அதாவது சுற்றுச்சூழல் கல்வி 30 கேள்வி இருக்கும் 30 மதிப்பெண். அப்போ இந்த 5 பாடங்களை உள்ளடக்கிய அந்த பேப்பர் 1 பேப்பரை எப்படி நம்ம படிக்க போகிறோம், படிச்சிருக்கிறோம், எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணோம்னா வருகின்ற தேர்வில் நம்ம எளிமையாக எழுதலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, தட் மீன் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல 30 மதிப்பெண் 30 கேள்வி. இது கல்வி உளவியலோட தொடர்புடையது. குறிப்பாக வந்து குழந்தைகளுடைய பருவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த குழந்தைகளுடைய பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் எல்லாம் என்னென்ன நிலைகள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது, குறிப்பாக வந்து குழந்தைகளுடைய சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய வளர்ச்சி நிலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வளர்ச்சி நிலையோடு தொடர்புடைய உளவியல் திங்கர்கள் என்னென்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நிலையிலெல்லாம் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற பாடத்தை நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்வி உளவியலை பொறுத்தவரையும் நம்மளுக்கு கவனம், அட்டென்ஷன் வந்து ஒரு முக்கியமான பாடம். அதே மாதிரி கற்றல் கோட்பாடு முக்கியமான பாடம், நினைவு முக்கியமான பாடம், நுண்ணறிவு முக்கியமான பாடம், ஆளுமை முக்கியமான பாடம், ஆளுமையை சோதிக்கிற சோதனைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள். அப்போ என்னென்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா சைக்காலஜி மற்ற பாடங்கள் எல்லாம் கூட நமக்கு எப்படி இருக்கணும்னா புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தட் மீன்ஸ் சமச்சீர் புத்தகம் அதை தான் இருக்கும். ஆனால் கல்வி உளவியலை பொறுத்தவரையும் நீங்கள் ஆல்ரெடி வந்து டிடிஎடில் படிச்சிருப்பீங்க. அது இல்லாமல் பிஎட், அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனில் படிச்சிருக்கிற அந்த புத்தகத்தையும் பேப்பர் 1க்கு நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமானது. ஏன்னா கல்வி உளவியல் தான் உங்களுக்கு டிசைடிங். 30 மதிப்பெண்கள் ரொம்ப வந்து ஒரு கடினமான இருக்கும். பேப்பர் 1ல் வந்து உங்களுக்கு கடினமாக இருக்கிற ஒரு பகுதி எதுனா கல்வி உளவியல் தான். அப்போ அந்த கல்வி உளவியலை பொறுத்தவரையும் 30 மதிப்பெண் நாம் எடுப்பதற்கு நம்ம என்னென்னா முக்கியமான பாடங்களையும் குறிப்பாக இப்போ சொன்ன கவனம், நினைவு, நுண்ணறிவு, ஆளுமை, கற்றல் கோட்பாடு, ஆளுமையை சோதிக்கிற காரணிகள், அகக்காரணிகள் என்ன, கவனத்தை தீர்மானிக்கிற அகக்காரணி என்ன, புறக்காரணிகள் என்ன, குழந்தைகளுடைய பருவம், ஒவ்வொரு குழந்தையினுடைய பருவங்களில் மனவெழுச்சி எப்படி இருக்குது, வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குது, இந்த தலைப்பெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கணும். அப்போ இதுவரையும் டெட்டில் நடந்துக்கிற, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, குறிப்பாக வந்து குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தலில் இதுவரையும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்கணும். எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியினுடைய அணுகுமுறையில் தான் உங்களுக்கு என்ன பண்ண இருக்குன்னா எப்படி கேள்விகள் வருன்றதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி கல்வி உளவியாளர்கள் திங்கருடைய கருத்துக்களை பார்த்துக்கணும். அவருடைய என்ன மாதிரி மேற்கோளெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி உளவியலை எளிமையாக எழுதலாம். 30 மதிப்பெண்லாம் நம்முடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% மார்க் நம்ம அழகாக பண்ணலாம். இந்த குறிப்பிட்ட தலைப்பு தான் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. நினைவிழுந்து கேட்குறாங்க,
நுண்ணறிவுலேருந்து கேட்குறா. அப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க என்பது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே தான் நம்ம சைக்காலஜிலே படிச்சிருப்பீங்க. SQ3R ஃபார்முலா. SQ3Rனா எஸ் ஃபார் சர்வே. SQ3R SQ3R நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். SQ3R. அப்போ எஸ் ஃபார் சர்வே. சர்வேனா நோட்டை விடணும். ஏற்கனவே நடந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம நோட்டை விடணும். அதே மாதிரி நம்முடைய சிலபஸ் கல்வி உளவியல நம்ம நோட்டை விடணும். கியூனா கொஸ்டினிங், வினா எழுப்பணும். எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்க போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கியூ ஃபார் கொஸ்டினிங். 3Rல வந்து பார்த்தீங்கன்னா ரிசைட், வாய் விட்டு படிக்கணும். ரிப்பீட், திரும்ப திரும்ப படிக்கணும். ரிவ்யூ, மீள் பார்வை செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கல்வி உளவியலில் 30 மதிப்பெண், குறிப்பாக குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பிதலில் நம்ம 15க்கும் மேற்பட்ட மதிப்பெண் பெறுவதற்கு ஒரே வழி என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கான 4 ஆப்ஷனுக்கான விளக்கத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேனாவே நீ அழகாக மேனேஜ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து மேனேஜ் பண்ணும். 150க்கு மதிப்பெண்ணுக்கு 150 நீ எடுக்கணுன்றது நோக்கம் கிடையாது. எக்ஸாமை நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில், அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜில் தேர்வை நம்ம அணுகி அந்த தேர்வில் நம்ம மேக்சிமம் மார்க் எடுத்து நம்ம வெளியே வரலாம். அப்போ இந்த வந்திருக்கிற இந்த கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற டெட் பேப்பர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா 4.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறா. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் யாரெல்லாம் அரசு பணியில் நியமித்தாங்க அவர்களெல்லாம் கூட எழுதணும். ஆசிரியர்கள் நிறைய 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தற்போது பணிபுரிகின்ற ஆசிரியர்கள்லாம் கூட தேர்வு எழுதுறாங்க. அதனால கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து டெட்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு. அதனுடைய தேர்வு வந்துருச்சு நம்மளுக்கு. அந்த அப்ரோச்சில் வந்து இந்த உளவியல் அப்ரோச்சு, குறிப்பாக குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் அப்ரோச்சில் நீங்கள் SQ3R ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் என்னென்ன திங்கர்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேள்விகள்லாம் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 30ல் நம்ம ஒரு 15 மதிப்பெண்களை பெற்றால் கூட நம்மளுக்கு ஆஃப் ஆஃப் த மார்க் 50 மார்க்ஸ் நம்மளுக்கு கழிஞ்சிடும். 150க்கு வந்து நம்ம உளவியலில் மட்டும் நம்ம 30ல் ஒரு 20 மதிப்பெண் வரையும் பெறலாம். மேக்ஸிமம் பெறலாம். மேக்ஸிமம் மார்க்கும் எடுக்கலாம். ஆனால் வந்து ஆவரேஜாக படிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்து கூட 20 மதிப்பெண் மேலே எடுக்கலாம். 2வது பாடம் வந்து தமிழ் பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் பாடத்திலேயே 30 கேள்வி, 30 மதிப்பெண். இதுக்கு வந்து நம்ம அப்ரோச் என்னன்னா 3ஆம் வகுப்புல இருந்து நம்ம 10ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வெளியிட்ட தமிழ் பொது தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். பேப்பர் 1க்கு 3ஆம் வகுப்பு பொது தமிழ் 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் புத்தகத்தில் குறிப்பாக அதில் என்னன்னா உரைநடை, இலக்கணம், கவிதை பேழை, குறிப்பாக மொழித்திறன் பயிற்சி எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். புத்தகத்தை வந்து A to Z நீ படிச்சிருக்கணும். அப்போ தமிழ் மொழி பாடம் தானே நீங்களாம் அலட்சியம் வேண்டாம். இலக்கணங்கள் அதிகமாக இடம்பெறுகின்ற பகுதி. கடந்த சில ஆண்டுகளில் டிஎன் டெட்டில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் தமிழ் மொழி பாடமே கடினமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. ஏன்னா தமிழ் மொழி பாடத்தில் இலக்கணங்கள்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த பகுதியை நீங்கள் அணுகிறதுக்கு வந்து தமிழில் நம்ம மேக்சிமம் மார்க் எடுக்கலாம். தாய்மொழியாம் தமிழில் படிக்கிறவங்க, தமிழை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமாக படிச்சிருக்கவங்க இல்லையா, ஆர்வத்தோட விருப்பார்வத்தோட படித்து தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் தமிழ் மொழி பாடத்தை படிச்சிருந்தீங்களன்னா நான் சொல்கிற மாதிரி 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை அனைத்து புத்தகமும் எல்லா பாடத்துமும் பின்னாடி இருக்கிற புக் பேங்க் கொஸ்டினோட முதல்ல வந்து பார்த்தோன்னா இலக்கணம், அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம், அப்புறம் வந்து இலக்கணம், அப்புறம் அதில் சொல்லப்பட்ட தமிழ் அறிஞர், அந்த ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, ஆசிரியருடைய காலம், ஆசிரியர் வேற என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி மொழித்திறன் பயிற்சியெல்லாம் நீங்கள் பின்னாடி போய் பார்த்துட்டு இந்த 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிற பொது தமிழ் பாடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடமும் முடிய பிறகு பின்னாடி வந்து பார்த்தோன்னா பயிற்சி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சி கொஸ்டின் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. புக் பேங்க் கொஸ்டின் சொல்லுவா. பயிற்சி கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் உரைநடையும் ஆசிரியர் குறிப்பையும் நூல் குறிப்பையும் நீங்கள் பார்த்து கிராமர் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. கிராமர் எல்லாம் கொடுத்தேன்னா எழுத்து பிறப்பு பற்றி கேள்வி கேட்குறான். எழுத்து ஆசிரியருடைய காலம் கேட்குறாங்க, என்ன நூற்றாண்டை சேர்ந்தவர், ஆசிரியருடைய நூல் குறிப்பு, 8 தொகை 10 பாட்டு நூல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். சிற்றெல்லை எவ்வளோ, பேரெல்லை எவ்வளோ, குறிஞ்சித்திணை என்ன நம்பரில் வரும், முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதிகமான பாடல் பாடியவர்கள் எல்லாமே நம்ம பேஸ்ட் ஆன் புத்தகம் தான். சைக்காலஜி உளவியல் கூட பார்த்தீங்கன்னா
குழந்தை மேம்பாடு கற்பித்தல் வெளியிலிருந்து கூட வரலாம். ஆனால் தமிழ் மொழி பாடத்தில் வந்து 3ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் புத்தகத்தைவே முழு முயற்சியோட படிச்சிருக்கணும். அந்த 3 பகுதியை படிக்கணும். இலக்கியம் தனியாக, இலக்கணம் தனியாக, தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுகளை பற்றி தெரியணும், மரபு கவிதைகளை பற்றி தெரியணும், புது கவிதைகளை பற்றி தெரியணும், தமிழ் சான்றோர்களை பற்றி தெரியணும், திராவிட மொழிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். கடந்த ஆண்டுகளில் கேள்வி, திராவிட மொழி குடும்பங்கள், எத்தனை மொழிகள் திராவிட மொழி, நிலத்தின் அடிப்படையில் வந்து எப்படி மொழிகளை வந்து பிரிச்சிருக்கிறாங்க, தென் திராவிட மொழி எதுனா, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழிகள், அப்போ இந்தியாவில் வழங்குற மொழி குடும்பங்கள் என்ன, அப்போ தமிழில் வந்து பார்த்தோன்னா A to Z சங்க கால இலக்கியங்கள், அப்புறம் சங்கம் மருவிய காலம், 8 தொகை, 10 பாட்டு, ஈவன் வந்து பார்த்தோன்னா பக்தி இலக்கியங்கள் இல்லையா, அப்புறம் சிற்றிலக்கியங்கள். அப்போ டோட்டலாகவே 3லேருந்து 10ஆவது வரையும் புத்தகத்தில் நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கிற மொழித்திறன் பயிற்சிகள் எல்லாம் பார்க்கணும். அதில் குறிப்பாக இலக்கண குறிப்புகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இலக்கணம் 30 கேள்விகளில் வந்து இலக்கணம் மட்டுமே நம்மளுக்கு ஒரு 10 கேள்வி வரும், 10 வந்து இலக்கியத்திலேருந்து வரும், 10 கேள்விகள் வந்து ஆசிரியர்கள்லேருந்து வரும். பாடல் அறிய கொடுத்துட்டு அது மேற்கோள் யார் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நூல் ஆசிரியர் கேட்பாங்க. அப்போ நீங்கள் தமிழ் மொழி பாடத்தை நீங்கள் என்ன பண்ணணும், 3ஆவதுலேருந்து 10ஆவது புத்தகத்தை முழுசும் படிச்சுட்டாவே நம்முடைய 30 கேள்விகள் இடம்பெற்றும். அப்போ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் வந்து 15லேருந்து 20 மதிப்பெண், தமிழில் வந்து மேக்சிமம் 20க்கு 25+ நம்ம போடலாம். 25 மதிப்பெண் எளிமையாக எடுக்கலாம். இதுக்கும் நீங்கள் அந்த SQTR ஃபார்மில் தான் போய் ஃபாலோ பண்ணும். தமிழையும் என்ன பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சர்வே பண்ணணும், நோட்டை விடணும், கொஸ்டினிங் வினா எழுப்பணும், என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி கேட்குவாங்க. அப்போ போன விதத்தில் வந்து பார்த்தோன்னா 8 தொகை நூல்களை பற்றி கேட்டாங்கன்னா 10 பாட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும், 10 பாட்டுக்கு வழங்க வேறு பெயர்கள் தெரியணும். அப்போ நம்முடைய சிலபஸ் வந்து புத்தகம் தான், சமச்சீர் புத்தகம் தான். 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இந்த தமிழ் மொழி பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்ற எல்லா திறனையும் படிக்கணும். உரைநடை படிக்கணும், கவிதை பயிலை படிக்கணும், இலக்கணம் படிக்கணும் இல்லையா, எல்லா கற்கண்டு பகுதி எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். அப்போ தமிழ் மொழியில் எளிமையாக 25க்கும் மேற்பட்ட மதிப்பெண்ணை எளிமையாக இருக்கலாம். இலக்கணத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இலக்கியத்தையும் படித்து வச்சுக்கணும், ஆசிரியருடைய எல்லா நூல்களும் தெரியணும், அந்த சிலபஸ்க்கு உட்பட்டது. ஓகே, 2வது பாடம் தமிழ். 3ஆவது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். இது அதே மாதிரி தான். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் தமிழ் புத்தகம், இங்கிலீஷ் எப்படி தமிழ் புக்கை படிச்சிங்களோ அதே மாதிரி ஆங்கில புத்தகம். ஆங்கில புத்தகத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸு, பொயம், கிராமர்ஸ் எல்லாத்தையுமே நீ பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கிராமர் எல்லாம், சஃபிக்ஸ் ப்ரெஃபிக்ஸ் பார்த்துக்கணும், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துருக்கணும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், வேர்ப்ஸை பார்த்துங்க இல்லையா, சூட்டபிள் வேர்ப்ஸ் பாருங்கள், அட்ஜெக்டிவுடைய டைப்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கும் புத்தகம் ஆங்கில புத்தகம் தான், டெக்ஸ்ட் டு சிலபஸ். 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் புத்தகத்தை நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே ப்ரோஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், ரீட் அவுட் பண்ணியிருக்கணும். சேம் அதே தான் புத்தகத்தில் இருக்கிற புக் பேங்க் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும். இனி இருக்கிற நாட்களில் வந்து நீ புக் பேங்க் கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்களானாவே ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்களோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து டெட் பேப்பரில் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி கேட்டிருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேங்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள், லைன் பை லைன் வாட்ச் பண்ணுங்கள். உள்ள இன்டீரியராக கேட்பாங்க, இங்கிலீஷும் சரி தமிழும் சரி உள்ளேருந்து கேள்வி கேட்பான். அப்போ சோர்ஸ் நம்மளுக்கு புத்தகம் தான். அப்போ புத்தகம் தான். சமச்சீர் புத்தகத்தில் 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் புத்தகத்தை கேள்விகளை நீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏற்கனவே கேட்ட கேள்வி, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லையா, ஒவ்வொரு பாடத்தில் எக்ஸஸாக கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாவே எளிமையாக இதுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம 25 மதிப்பெண் எடுக்கலாம். 25 மதிப்பெண் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் எளிமையாக ஸ்கோர் பண்ணலாம். ப்ராக்டிஸ் திரும்ப திரும்ப வந்து படிச்சுட்டுமா கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும், கிராமர் பார்த்தோமா ப்ராக்டிஸ் பண்ணணும். 4வது பாடம் கணிதம். இந்த கணிதம் பாடத்துக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு, குறிப்பாக இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இதில் 7, 9ஆம் வகுப்பும் கணிதம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸை பொறுத்த வரையும் சேம் சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸசைஸும், குறிப்பாக வந்து இதில் வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி இல்லையா, அது மட்டும் இல்லாமல்
கூம்பு உயரம் அதெல்லாம் வடிவம்லாம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையும் 6வதுலேருந்து 10வது வரையும் இருக்கிற சமச்சீர் புத்தகங்கள், புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லையா? பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். தமிழ் மொழி பாடத்தில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நூல் வெளின்னு கொடுத்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாடத்துலையும் வந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா, அதெல்லாம் கூட பார்த்துக்கணும். அதே மாதிரி கணிதத்தில் ஏதாவது சூத்திரங்கள் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ கணிதம் பொறுத்தவரையும் நம்ம எளிமையை எடுக்கலாம். இதுக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், டெட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு, அதில் கொடுக்க கேள்வி கேட்டுக்கிற அப்ரோச்சிங், அதன் அடிப்படையில் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும், குறிப்பாக 7வது பாடத்து 7ஆம் ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பையும் 9ஆம் வகுப்பில் இருக்கிற கேள்வித்தாள்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிற புக் பேங்க் கொஸ்டின் இல்லையா? புத்தகத்தில் காலாண்டு அரையாண்டு தேர்வில் கேட்கப்பட்ட 1 மார்க் கொஸ்டின், எக்ஸசைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழகாக கணிதத்தில் கூட நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாம். ஏன் 25 எடுக்கலாம், 25 மதிப்பெண் எடுக்கலாம். கணிதத்தில் எளிமையாக 30க்கு 25 மார்க் எடுக்கலாம். அப்போ அப்ரோச்ன்றது என்னன்னா, புத்தகத்தை நீ முழுசாக படி, சிலபஸே அதுதான் உனக்கு, சிலபஸே அதுதான். அப்போ 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புனா குறிப்பாக தமிழ் மட்டும் இங்கிலீஷ்க்கு மட்டும் நீங்கள் 3ஆம் வகுப்புலேருந்து கூட எடுத்துக்கங்க, 3லேருந்து கூட எடுத்துக்கங்க. ஆனால் கணக்கை பொறுத்தவரையும் 6லேருந்து 10வது வரையும், 10ஆம் வகுப்பு வரைக்கும் மேலே நீ போகாது. 6லேருந்து 10வது வரையும் இருக்கிற ஒவ்வொரு பாடத்தில், குறிப்பாக ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி எக்ஸசைஸு, அந்த ஒவ்வொரு மார்க்கு எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கணிதத்திலும் நம்ம எளிமையாக பண்ணலாம். அப்போ பாருங்கள், இந்த 4 சப்ஜெக்ட்லேயே நீங்கள் 75, 85 இதே உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கோர் வந்துடும். அதுக்கப்புறம் 5வது பாடம் தான் என்வாமெண்டல் ஸ்டடி, சுற்றுச்சூழல் கல்வி. இந்த சுற்றுச்சூழல் கல்வி தான் உனக்கு என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல உனக்கு சயின்ஸும் வரும், சோசியல் சயின்ஸும் வரும். ரெண்டுமே சேர்ந்த பாடம் தான் சுற்றுச்சூழல் கல்வி. சுற்றுச்சூழல் கல்வி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, என்வாமெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு, புவியியல், குடிமையியல், அப்புறம் பொருளாதாரம். இதுக்கு நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரை புத்தகத்தை படித்தவே போதும். 6 முதல் 10ஆம் வகுப்பு புத்தகம், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையும் புத்தகத்தை நீங்கள் எளிமையாக படிச்சுட்டு வரணும். அறிவியல் பாடத்தில், அதாவது பொது அறிவியல் பாடத்தையும் சமூக அறிவியல் பாடத்தை ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் 6லேருந்து 10வது வரையும். குறிப்பாக இந்த அறிவியல் புத்தகத்தில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பா, அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா புக் பேங்க் கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு புக் பேங்க் கொஸ்டினை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு பாடத்தினுடைய நம்ம பாடம் முடிந்த பிறகு கேட்கப்பட்ட கேள்வி, அந்த மொழி அந்த அந்த ஆன்சரெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருக்கணும் 6லேருந்து 10வது வரையும். 2 புத்தகத்துலேயும் பொது அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில். பொது அறிவியலில் தான் உனக்கு 4 பாடம் தான் படிக்கணும், சுற்றுச்சூழல் சம்பந்தமாக படிக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா சுற்றுச்சூழல் இப்போ 15 கேள்விகள் வரும். அறிவியலேருந்து 15 கேள்வியும், சமூக அறிவியல் பாடத்துலேருந்து 15 கேள்வி வரும். அப்போ 15 எளிமையாக எடுக்கலாம். வரலாற்று பின்புலங்களத்தோட வரலாற்று பாடம் ஏதாவது நம்ம நீங்கள் 6லேருந்து 10வது வரையும் நீங்கள் ஐரோப்பியர்கள் வந்திருக்கிறாங்களா, யாரெல்லாம் காலவரிசைப்படி வந்திருக்கிறாங்க கேட்கலாம். வார்கள் போர்கள் நடந்திருக்கலாம், போர்கள் சம்பந்தமாக கேட்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா 1வது பானிபட்டு போர் எப்போ, 2வது பானிபட்டு போர், 3வது பானிபட்டு போர், ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வந்து போரிட்ட போர், பிளாசி போர், பக்சார் போர், கிழக்கிந்திய கம்பெனியுடைய வளர்ச்சி, கர்நாடகா போர்கள்னா அந்த கர்நாடகா போருடைய விளைவுகள் என்ன, அதே மாதிரி 4 கர்நாடகா போர், மைசூர் போர், ஆங்கிலோ மராத்தா போர், வரலாற்றில் இப்படி தான் கேட்பாங்க. இந்திய தேசிய இயக்கத்தில் குறிப்பாக வந்து மிதவாதிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்குனாங்க, அதே மாதிரி தீவிரவாதிகள், காந்தியின் காலம் என்ன, காந்தி எப்போ வந்தார், காந்தி எப்போ பிறந்தார், தலைவர்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்டம், குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் சம்பரான் சத்தியாகிரகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத்து மில் போராட்டம், ரவுலட் சத்தியாகிரகம், ஜாலின் வாலாபாக் படுகொலை. அப்போ என்ன பண்ணால் காலக்கோடை நீங்கள் படித்து வச்சுக்கணும் வரலாற்றில். குறிப்பாக வந்து 8, 9, 10 10ஆம் வகுப்பு புக்கு ரொம்ப முக்கியமோ. அந்த 10ஆம் வகுப்பு பாடத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு வரலாறு, குறிப்பாக அதோடு இல்லாமல் இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டில் தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு, இவங்க யார் பாளையக்காரர்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 பாடங்களிலும் சேர்த்து தான் நம்மளுக்கு 150 மதிப்பெண்.
அப்போ இதில் கொஞ்சம் தான் நம்மளுக்கு சிலபஸ் என்வாயன்மெண்ட் ஸ்டடி தான், இந்த சுற்றுச்சூழல் கல்வி தான் கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ், அதிகமான பாடங்கள் கவர் ஆகுது. ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இன்றைக்கி தேதி 6 இல்லையா, இந்த உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சா கூட பார்க்குற ஒவ்வொரு தேர்வர்களும் இந்த அப்ரோச்சில் நீங்கள் இதெல்லாம் படித்து வச்சுருந்தாங்கன்னா மீண்டும் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கரெக்டாக நம்மலாம் இந்த டேட்டாலாம் கரெக்டாக எடுத்துருக்கிறோமா. ஏன்னா கேள்வி தேர்வு தாளில் பொறுத்தவரையும் ஃபேக்ட் அண்ட் கான்செப்டில் வரும். ஃபேக்ட்னா நிகழ்வு, அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புலம் என்னான்னு தெரியும். அப்போ வருடங்கள் பேஸ் பண்ணி தான் நிறைய கேள்விகள் வரும். ஓகே, அப்போ சுற்றுச்சூழல் அறிவியல் வரலாற்று பாடம் வரும், புவியியல் பாடமும், ஈவன் குடிமியல் பாடம், இந்திய அரசாங்கத்தை பற்றி, மத்திய அரசை பற்றி, மாநில அரசை பற்றி. அப்போ சிலபஸே நம்மளுக்கு புத்தகம் தான், சமச்சீர் புத்தகம் தான். அதுதான் நம்மளுக்கு சோர்ஸு. இன்டீரியராக கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு புக் பேங்க்லிக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டினும் கேட்குவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே 100% நம்ம அழகாக இதில் 30க்கு இதுலேயும் நம்ம பார்த்தோன்னா 25 மதிப்பெண் எடுத்தோம்னா, அப்போ பாருங்கள் உங்களுடைய ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு. 125+ வந்துடும். இந்த அப்ரோச் நீங்கள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 125 மதிப்பெண். அந்த 125 மதிப்பெண் எல்லாம் எடுத்தால் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. இந்த அப்ரோச் ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே படிச்சிருந்தீங்களன்னா ரீகால் பண்ணிக்கோங்க. புக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. புக்கில் இருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டினை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் படிங்க. ஆசிரியர்கள் யாருன்னா இடைப்பெற்ற அவங்களுடைய காலம் என்னன்னு பாருங்க, அவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க பாருங்க, அவங்க எழுதின நூல்களை பார்த்துங்க. சைக்காலஜியை பொறுத்த திங்கருடைய சிந்தனைகளை பாருங்க, சிந்தனையாளர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட கேள்விகளின் அடிப்படையில் தான் மீண்டும் ஒரு கேள்வி எடுப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் எதுனா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர். அப்போ இந்த ஆண்டு கேள்வி எடுக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கேள்வித்தாள்களின் அடிப்படையில் தான் கேள்வி எடுப்பாங்க. கடந்த சில ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு கேள்வியும் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, படிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிக்கிறீங்களா, அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்விகள் கடந்த ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க, இந்த ஆண்டு எப்படி கேட்க போகிறாங்கன்னு நாமளே ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த அப்ரோச் நீ போயிட்டீங்களா உன்னுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. இந்த 11th ஹவரில் இருக்கிறீங்க எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே 11th ஹவரில் இருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பழகுங்க, பிரெயினை ட்ரைன் பண்ணுங்க, மூளையை நீங்கள் ட்ரைன் பண்ணணும். எது கரெக்டு இல்லைன்னு தெரியணும். அப்போ இதில் எல்லாத்துலேயும் கேள்விகள் எப்படி வரும், டிஃப்ரெண்ட் வியூவில் வரும். இப்போ கேள்விகள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க, 4 கூற்றுகளை 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்குறான். இன்னொரு அதே 4 கொடுத்து எது தப்புன்னு கேட்குறான். மூன்றாவது மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க கேட்குறாங்க. அந்த பொறுத்துக்களை எல்லாத்தையும் 4மே கரெக்டாக பொருத்தி பார்த்து எது கரெக்டாக வருதோ அதை செலக்ட் பண்ணும். அப்போ 4 பொறுத்துக்கத்தில் 2 பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அந்த 3 கரெக்டாக 4 கரெக்டாக பார்த்தா கரெக்டாக நீ கன்க்ளூட் வரணும். அதே மாதிரி கூற்று காரணம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ கூற்று காரணம், கூற்று வாசிக்கணும், நல்லா படிக்கணும், கூற்று நல்லா வாய் விட்டு படிக்கணும், அதான் ரெசைட்னு சொன்னேன். கூற்று கரெக்டான காரணத்தை விளக்கிறதா, அப்போ கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்கிறது. அப்போ அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நல்லா கான்ஃபிடென்ட்டாக கூற்றை படித்து அந்த கூற்று ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா காரணமும் கரெக்டாக இருக்கா, ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வாசித்து அதுக்கான தொடர்ச்சி இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது தான் கூற்று காரணத்தையும் படிக்க முடியும். அதே மாதிரி என்ன கேட்குறாங்க, உண்மை தவறு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பிளைண்டாக எல்லா கேள்விகளுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, சரியானவை கேட்குறாங்களா அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது மைண்டில். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியம். தேர்வு நோக்கில் இவ்வளோ நாள் வருஷமெல்லாம் படித்தோம். தேர்வுன்றது எத்தனை மணி நேரம், ஜஸ்ட் 3 மணி நேரம் இல்லையா. தேர்வு வருஷம் உள்ள ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்னு நீங்கள் 6 மாதம் படிச்சிருந்தா கூட 180 நாட்களில் நீங்கள் தினமும் 2 மணி நேரம் படித்தா கூட 360 மணி நேரம் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் தேர்வு நம்மளுக்கு எத்தனை மணி நேரம்னா ஜஸ்ட் 3 hours தான். அப்போ படிக்கிறதெல்லாம் உனக்கு அந்த 3 மணி நேரத்தில் ரிட்ரவல் நினைவு கொண்டு வரணும். இது இல்லைன்னு தெரியணும், இது கரெக்டுன்னு தெரியணும். அப்போ ஆன்சர்லேருந்தே நீ என்ன பண்ணணும், ஆன்சர்லேருந்தே நீ கரெக்டாக 4 ஆன்சர் கொடுக்கப்பட்ட 4 ஆன்சரில் எது சரின்னு கரெக்டாக ஆப்டிமாக கொண்டு போகணும். இது இல்லைன்னு எலிமினேட் பண்ண தெரியணும். இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாமை மேனேஜ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம் படுத்த உடனே நீங்கள் போன உடனே கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் எழுதின்னு போகக்கூடாது. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கெல்லாம் கிடையாது.
கம்பேர்ட் டு அதர் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூபிஎஸ்சி அது ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் நெகட்டிவ் மார்க்கு. அப்போ நீங்கள்லாம் நெகட்டிவ் மார்க்கெல்லாம் இல்லாத அந்த அப்ரோச்சில் நம்ம எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸாம் ஹால் போன உடனே கரெக்ட் நேரத்துக்கு போயிடணும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கொண்டு வரணும். பக்கத்தில் யார் என்ன பண்ணான்னு அதெல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய ஃபோக்கஸ் என்னென்னா கேள்வித்தாள் வந்தோடனே அந்த கேள்விக்கான விளக்கத்தை ஆன்சர் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உன்னுடைய அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ், ஏற்கனவே நீ படித்து வச்சுருக்கிற அந்த நாலேஜை வந்து ரெட்ரவல் கொண்டு வந்து மூளையிலேருந்து நினைவு இறுக்கத்தில் வந்து நம்ம எடுத்து தரணும். எடுத்து இது கரெக்டான ஆன்சர், இது கரெக்டான ஆன்சர் நம்ம பண்ணுறதுக்கு. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, குறிப்பாக அதுக்கு வந்து மூளையே நீங்கள் ட்ரைன் பண்ணியிருக்கணும். படிக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு கேள்வியும், அதாவது ஒரு பாடத்தை படிச்சிட்டிங்களா, இப்போ ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு ஒரு பாடத்தை படிச்சிருக்க. அப்போ ஐரோப்பியர்கள் வருகையில் யார் யாரெல்லாம்? முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீசியர். அந்த போர்ச்சுகீசியர் 1498, வாஸ்கோட காமா, அப்புறம் டச்சுக்காரர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள், அப்புறம் டேனியர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ லாஸ்ட்டாக போனவங்க போர்ச்சுகீசியர். அப்போ கடைசி வரையும் இந்தியாவில் இருந்தவங்க யார்? ஆங்கிலேயர்கள். அப்போல்லாம் படித்து அதெல்லாம் எந்தெந்த வருஷம் வந்தாங்க, ஒருத்தரும் எங்கெங்கே அவங்களுடைய காலனி எங்கே அவங்க தலைநகரத்தை வந்து உருவாக்குனாங்க, எந்த இடத்துல வந்து அவங்க காலனி எங்கே உருவாக்குனாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆங்கிலேயர்கள் சென்னையை வந்து பார்த்தீங்கன்னா 1639 உருவாக்குறான், ஆகஸ்ட் 22. அப்போ தான் 1640 தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை வாங்குறாங்க. அதுதான் இன்றைக்கி தலைமைச் செயலகம். அப்போ ஏற்கனவே நம்முடைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஏற்கனவே நினைவிருத்தி வச்சுருக்கணும், எழுதி பழகியிருக்கணும், டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும். +4னா எப்போ கேள்வி கேட்பாங்க. அப்போ +4க்கு 4 ஆப்ஷன் கொடுப்பா. 1761, 1757, 1764. அப்போ ஆன்சர் வந்து +4 1757. அது தெரியணும். 1763 3ஆம் பானிப்பட்டு போர், 1764 பக்ஷார் போர். அப்போ ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியை அந்த 4த்துக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லும்போது உன்னுடைய நினைவு வந்து மேம்பட்டுட்டே இருக்கும். இதை கேட்குறவங்க அடுத்ததில் இந்த என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த 4 ஆன்சருக்கும் நீங்கள் சொல்லி பழக்க இருக்கணும். அதுதான் தமிழ் மொழி பாடத்திலும் சரி, ஆங்கிலத்திலும் சரி, சைக்காலஜிலும் சரி, ஈவன் சுற்றுச்சூழல் கல்வியும் சரி, கணித பாடமும் சரி. அப்போ இந்த எளிமை பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரை 150 மதிப்பெண்கள் பாட வகையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பாட வரித்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ், ஆங்கிலம், கணக்கு மற்றும் என்வாமெண்டல் இந்த 4 பாடமும் சமச்சீர் புத்தகத்தில் தான். அப்போ சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல், டிடிஎடிலும் பிஎடிலும், குறிப்பாக நீங்கள் பிஎடு குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த டிடிஎட் மட்டும் படித்து உங்கள் என்ன பண்ணலாம், கடைசி நேரத்தில் இந்த நாகராஜ்னு ஒன்று இருக்குது, அதாவது கல்வி உளவியல் பை நாகராஜ். அப்போ பார்த்தோன்னா கல்வி உளவியல் சம்பந்தமான கேள்விகள் ஓகேவா நம்மளுக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்ட பாடங்கள் கொடுக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைவிலிருந்து ஒரு கேள்வி வருது, கவனத்திலேருந்து கேட்குறாங்க, அதை கவனத்தை தீர்மானிக்கும் அகக்காரணிகள் புறக்காரணிகள் கேட்குறாங்க, நுண்ணறிவு கேட்குறாங்க, ஆளுமை பற்றி கேட்குறாங்க. இது எல்லாமே நம்முடைய சிலபஸ்க்கு உட்பட்ட பாடங்களே. ஆகவே இந்த டிஎன் டெட்டு பேப்பர் 1 வந்து இந்த அப்ரோச்சில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட நீங்கள் அணுகுனீங்கன்னா 90க்கு மதிப்பெண்ணை எடுத்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.